ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியை தான் காட்டுறாங்க. நம்ம ஆலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெமோகாரர்கிட்ட அப்படி இப்படிமா தப்பிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோட அம்மாவையும் அப்பாவையும் காட்டுறாங்க. நம்ம மைக் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயினை குடிச்சிட்டு அவங்க பாட்டுன்னு குளிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணி எடுத்த சீனை காட்டுறாங்க. மைக்கோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு ஜாலியாக கால்ஃப் விளையாடிட்டு இருக்காரு. ஆலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் இப்படிமா தப்பிச்சு எப்படி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஓடி அம்மா இந்த மாதிரி என்னை வந்து ஒரு மான்ஸ்டர் துரத்திட்டு வருதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்னன்றாங்கன்னா இந்த மாதிரிம்மா அவனை இந்த மான்ஸ்டர் துரத்திட்டுலாம் வரல, என்னோட இமேஜினேஷன் தாம்மா அப்படின்றமா ஆலியை கட்டி பிடிச்சவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஆலியோட மண்டையில் பார்க்குறாங்க. பார்த்தா கை வச்சு பார்த்தா அங்கே ஒரு ரத்தமாக இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டெல்லாம் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. உடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம லவனும் நம்ம நான்சி காரில் வந்துட்டுருக்கோம். அப்போ நான்சி சொல்கிறாங்க நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம மைக் நன்றாருன்னா சரி ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. நம்ம மைக்கும் லூக்காஸும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நம்ம நான்சி அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. கட் பண்ணி எடுத்த சீனை காட்டுறாங்க. டெமோகாரங்க வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கதவெல்லாம் உடச்சிட்டு வருது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெமோகாரங்கன் வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆலியுமே அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 2 பேரும் அந்த தண்ணிக்கு அடியில் வந்து பாத்தப்புக்கு அடியில் வந்து ஒழிச்சிட்ருக்காங்க. தண்ணிக்குள்ளே மூச்சை பிடிச்சிட்டு ஒழிஞ்சிட்ருக்காங்க. இது வந்து நம்ம டெமோகாரகனுக்கு வந்து தெரியல, அவங்க தண்ணிக்குள்ளே இருக்க தெரியல போல இருக்குது. அதனால மேலோட்டமாக வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கு. இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலியோட அப்பா, அதாவது நம்ம மைக்கோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன உள்ளே ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்ற மாதிரி கால்ஃப் பேட் எடுத்துகிட்டு வராரு. யார் அதுன்னு ஒன்று அப்படியே கற்றுக்கிட்டே வராரு. அப்போ டெமோகாரனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி அவர் பக்கம் போகுது. அதே சமயம் இவங்க 2 பேரும் தண்ணியிலேருந்து வெளியில் வராங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃப் பேட் எடுத்துகிட்டு யாருன்ற மாதிரி வரும்போது டெமோகாரனை பார்த்துட்டு நீ யார் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அது ஒரே ஒரு அடி தான் அடிக்குது. அவர் பறந்து போய் விழுறாரு. அப்படியே ஒரு மயங்கிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஆலியும் அவங்க அம்மாவும் ஓடுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆலியோட அவங்க அம்மா விழுந்துடுறாங்க, வழுக்கி வந்துடுறாங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெமோகாரங்க வேறு ஒரு வழியாக போர்ட்டல் கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி வந்துடுது. உடனே நம்ம ஆலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பயந்துட்டு அங்கேயே நிற்கிறாங்க. நம்ம ஆலியோட அம்மா, அதாவது நம்ம மைக்கோட அம்மா என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஒயின் பாட்டிலை உடச்சி இந்த மாதிரி நீ இங்கேருந்து போயிடு என் பொண்ணுக்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி டெமோகாரனே மிரட்டுறாங்க. டெமோகாரன் வந்து அந்த பாட்டிலை வச்சு குத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஸ்டில் சாவடிக்க அவங்களால முடியல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மைக் 11 4 பேரையும் காட்டுறாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போது நம்ம நான்சி என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரே ரத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம டெமோகாரங்க வந்து என்ன பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம நான்சி அவங்க அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டு போயிட்டுருக்குது. அதாவது நம்ம மைக்கோட அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஒரு கீரல், நெஞ்சில் ஒரு கீரல்னு போட்டிருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய காயமாக இருக்குது. அவங்களால பேசக்கூட முடியல. கொஞ்சம் அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க போல இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. நம்ம நான்சியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிலமையில் கூட பேச முடியாத அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆலி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. நம்ம ஆலியை வந்து நம்ம டெமோகாரகன் வந்து நம்ம ஆலியை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கோட அம்மா வந்து நம்ம நான்சியிட சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம நான்சி என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலை பார்க்குறாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து ஆலியோட கதல் கேட்குது. ஆலி வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே நம்ம லவன் கிட்ட நம்ம நான்சி என்னன்றாங்கன்னா அப்போது நீ போய் காப்பாற்று, ஆலியை காப்பாற்றின உடனே நம்ம லவனும் யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டல் வழியாக வந்துடுறாங்க. இந்த வெக்னா மைண்ட் ஃப்ளேயர் ஓப்பன் பண்ணுற போர்ட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும் போல் இருக்குது. இந்த டெமோகாரகன் ஓப்பன் பண்ணுற போர்ட்டல்லாம் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும் போல். அதனால நம்ம கரெக்டாக நம்ம 11 உள்ளே வந்துடுறாங்க. டக்குன்னு போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடுது. அடுத்த சீன் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம நான்சி, மைக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லூக்காஸ் எல்லோரும் சேர்ந்து அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை அட்மிட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் நம்ம நான்சியால் அழுகையை நிறுத்த முடியல. அவங்க கையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. அவங்க கையெல்லாம் போய் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரத்தமே போக மாட்டேங்குது. இதெல்லாம் நினச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கையெல்லாம் அவ்வளோ ரத்தம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க காம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வராங்க. வந்து நம்ம மைக், நான்சி, லூக்காஸ் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மைக் என்னன்றாருன்னா இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆலி எதுக்கு வெக்னா வந்து டார்கெட் பண்ணோம், டெமோகாரகன் எதுக்கு ஆலியை பிடிச்சிட்டு போகணும், இது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம மைக் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம நான்சி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே ஏன் தப்பு தான், நம்ம தப்பு தான், நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து வெளியில் வச்சுருக்கணும், இந்த ஊரை விட்டு வெளியில் அமைச்சிருக்கணும், நம்மளுக்கு தான் தெரியும்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அதனால் அவங்கள இங்கே வச்சுருக்கவே கூடாது, நம்ம எல்லாருமே வெளியில் அமைச்சிருக்கணும் அப்படின்னும் போது நம்ம மைக் உடனே என்னன்றாருன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும், நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி அந்த டெமோகாரகன் பண்ணோம், வெக்னா நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்ணால் நம்மளுக்கு
என்ன தெரியுமா? இது எதிர்பார்க்காம தற்செயலாக நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. உடனே நம்ம நான்சி என்னன்றாங்கன்னா, இல்லை இது இது நான் எதிர்பார்த்தேன். இது எனக்கு வெக்னா விஷயம் நான் காமிச்சான். நான் அதை பார்த்தேன். நம்ம அப்பாவுக்கு அடிபட்டது, இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, இது எல்லாத்தையுமே வெக்னா எனக்கு கனவுல காமிச்சான். நான் இதை பார்த்தேன். என் கண் எதிர்க்க நான் அதை பார்த்துமே அதை நான் நம்பலை. நீங்கள்லாம் என்ன இது வெறும் கற்பனையாக போயிடும், இதெல்லாம் நிஜத்தில் வராது, நிஜத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்துனீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ நான் அதை வெக்னா காமிச்சதுபடி தான் ஒன்று நடக்குது. அவன் காமிச்ச மாதிரியே போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆச்சு. நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. ஸோ அவன் இப்போ வெக்னாவுமே வரப்போகிறான். திரும்பி அவன் வரதான் போகிறான். அவன் இந்த ஊரையே அழிக்கிற மாதிரி காமிச்சான். அதையுமே அவன் செய்ய தான் போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம நான்சி ஒரு பக்கம் அவங்க கத்திட்டு இருக்காங்க. உடனே நம்ம லூகாஸ் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. லூகாஸ் உடனே என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நவம்பர் 6ஆம் தேதி வில் காணாமல் போனான். இன்றைக்கி என்ன டேட்டுன்னு தெரியுமா? இன்றைக்கி நவம்பர் 3. அப்படின்னா இன்னும் 3 நாள் ஏதோ பெருசாக நடக்க போகுது. நம்மளை வில்லு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனான். அதே மாதிரி இப்போ ஆலியும் தொலைஞ்சு போயிருக்கா. ஸோ இது ஏதோ ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. எனக்கு என்னன்னு இதை சொல்ல தெரியல. ஆனால் இது ஏதோ நடக்க போகுது. இது ஏதோ வெக்னாவோட பிளான் தான். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, நம்மளால் வில்லை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் ஆலியும் காப்பாற்ற முடியும். நம்ம வில்லை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக ஆலியுமே காப்பாற்றுவோம். அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லூகாஸ் சொல்கிறாரு. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த மிலிட்ரி ஆளுங்களாம் செக் பண்ணிகிட்ருக்காங்கண்ணே. அதாவது நம்ம மைக் வீட்டில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் டவுன் உலகத்துக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் என்னன்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கே, இது வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி நம்ம அவனை மென்ஷன் பண்ணுறாங்க. உடனே இன்னும் அதுக்கு மெயின் ஹெட்டாக இருக்கிறனான்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேமராங்களெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம லெவன் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் உலகத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆலியை தேடி போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாரோ வரா மாதிரி இருக்குது. உடனே நம்ம லெவன் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ கிட்ட ரொம்ப நெருங்கி வரா மாதிரி இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பவர் வச்சு வரவங்கள தூக்கி அடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பர் தான். நம்ம ஆப்பரை தெரியாமல் நம்ம லெவன் தூக்கி அடிச்சிட்டாங்க. நம்ம ஆப்பரா உடனே பார்த்தீங்கன்னா, ஐயோ யாரா அது அப்படின்ற மாதிரி பதறி பார்த்துட்டா நம்ம லெவன். உடனே நம்ம ஆப்பர் ஏய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம லெவன் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு டைமில் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகலை, நீ என்ன பண்ணுற? நம்ம ஆப்பர் நீ ஏன் இங்கே வந்த, எப்படி வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே நம்ம லெவன் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, இந்த மாதிரி ஆலி காணா போயிட்டா, அப்சைட் டவுன் உலகத்துக்கு டெமோகார்க்கு நான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னும் போது என்னது ஆலியவா அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்குறாரு. உடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம லெவன் சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஒரு பிளட் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இது அந்த டெமோகார்க்கனோட ரத்தமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம லெவன் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆப்பர் கேட்குறாரு, அதோட ரத்தமாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னும் போது, ஆமாம் நம்ம மைக்கோட அம்மா அதை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க ஒயின் பாட்டிலை வச்சு. அப்போ அதுக்கு பயங்கரமாக காயப்பட்டிருக்கு. அது ரொம்ப இப்போ ஸ்லோவாக இருக்கும். அதோட ரத்தம் தான் போல இருக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறாங்க. நம்ம அப்புறம் நில்லு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வராரு. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம வில்லோட அம்மா என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் என்னன்றாங்கன்னா, வேறு ஃபியூஸ் எடுத்துகிட்டு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ராபின் சொல்கிறாங்க. அப்போ நீ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி ராபின் அங்கேருந்து நம்ம வில்லோட அம்மா அமுச்சு விட்றாங்க. சரின்ற மாதிரி நம்ம ராபினுமே போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஃபியூஸை. நம்ம வில்லோட அம்மா என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பார்த்த, ஏன் இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி புதுசாக பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உடனே நம்ம வில் என்னன்றாருன்னா, அம்மா இந்த மாதிரிம்மா எனக்குள்ளே ஏதோ ஒரு புதுசாக மாற்றத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளே ஏதோ புதுசாக மாறுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கடத்தப்பட்ட அன்னிலேருந்து நான் ஏதோ மொத்தமாக டோட்டலாக மாறிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்மா. நம்ம இங்கேருந்து நம்ம இந்த ஊரை விட்டு போகும்போது நான் நல்லா தான் இருந்தேன். நான் கலிஃபோர்னியாவில் இருக்கும் போதும் நல்லா தான் இருந்தேன். நம்ம ஒன்ஸ் திருப்பி இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுறேன். எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அது மைண்ட் ஃப்ளேயர் என்னை விட்டு எங்கேயோ போகலம்மா, அது இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம வில்லோட அம்மா என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தான் துரத்தி அடிச்சிட்டோமேப்பா, அது போயிடுச்சு, அது உனக்குள்ளே இல்லைப்பா அப்படின்னும் போது, இல்லைம்மா அது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கலாம். ஒன்று அப்சைட் டவுன் உலகத்துக்குள்ளே போயிருக்கலாம், இன்னொன்று எனக்குள்ளே இருக்கலாம். அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது இன்னும் என் பக்கத்தில் இருக்குது. எப்படின்னா அது எனக்குள்ளே இருக்காமல் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தலை சுற்றும் போது நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ அது எனக்குள்ளே இருந்தது, ரொம்ப அதை நான் பக்கத்தில் இருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நான் டெமோகார் டாக்ஸோட கண்ணில் பார்த்தேன், டெமோகார்கனோட கண்ணில் பார்த்தேன். அதோட கண்
கண்ணுலேருந்து நான் பார்த்தேன். நான் தான் வந்து அந்த டெமோடாகவே இருந்தேன், டெமோ கார்கனாகவே இருந்தேன். அதுவா நானாக இருந்தேன். நான் அது கண்களால் பார்த்தேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியுது. இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இவங்க பேசுகிறத ஒட்டி கேட்ட ராபின் டக்குன்னுன்றாங்கன்னா, உடனே வந்து நான் குறுக்கால வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி நான் பேசுகிறதுல ஒட்டி கேட்டேன். ஒருவேளை நீ வந்து இந்த ஒரு ஆண்டனாவா இருப்பியோ அப்படின்ன உடனே யாருக்குமே எதுவுமே புரியல. டக்குன்னு நம்ம ராபின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மைண்ட் ஃப்ளேயர் அதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ்னு வச்சுக்கியேன். இப்போ நீ வந்து ஒரு ஆண்டனா அப்படின்னும்போது நீ அது பக்கத்தில் இருக்கும்போது சிக்னல் உனக்கு கிடைக்கும். உன் தலைக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ஆண்டனா உன் தலைக்கு மேலே இருக்கிறதுனால நீ மைண்ட் ஃப்ளேயர் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கெல்லாம் சிக்னல் கிடைக்கிது போல இருக்குது அப்படின்ன உடனே நம்ம வில்லுக்கு வந்து புரிஞ்சிருது. அதாவது நான் வந்து என் தலைக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்குது. மைண்ட் ஃப்ளேயர்லாம் வந்து ஒரு பார்ட்டிகளாக இருந்தாலுமே அது ஒரு ரேடியோ வேவ் மாதிரி இருக்குது. ஸோ நான் கிட்ட போகும்போது டக்குன்னு எனக்கு வந்து அதோட விஷன் மூலியம் பார்க்க முடியுது. அதனால் உணர முடியுது. நான் அதோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராபினுமே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வில்லோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வில்லு என்னன்றாருன்னா, அப்படின்னா வந்து இப்போ என்னால் அந்த இடத்துக்கு நான் திருப்பி போனேன்னா, அதாவது நம்ம ஆப்பர் அப்சைட் டவுன் உலகத்துக்கு போகிறத பற்றி நம்ம பசங்களாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வில்லுக்கு தலை சுற்றுச்சுல, அந்த இடத்துக்கு வந்து நம்ம வில் திருப்பி போனார்னா அவர் வந்து திருப்பியுமே அந்த மைண்ட் ஃப்ளேயரோட கனெக்ட் ஆகலாம், அந்த டெமோடாக்ஸோட கனெக்ட் ஆகலாம், டெமோ கார்கனோட கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவர் என்னன்றாரு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வில் சொல்கிறாரு. நான் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போகிறேன்னா நான் வந்து கனெக்ட் ஆகலாம் மற்றவங்களோட, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம வில்லோட அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இந்த மாதிரிப்பா நீ வந்து மற்ற பசங்க மாதிரி இல்லை, நீ 11 மாதிரிலாம் ஒன்றும் பவர்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் போக வேணாம் அப்படின்னும் போது நம்ம வில்லுக்கு உடனே கோவம் வந்துடுது. என்னையா நீங்கள் எதுவுமே செய்ய விட மாட்டீங்க, இந்த மாதிரி என்னையா ரொம்ப நீங்கள் ஒதுக்கி வச்சே பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்து என்னை எதுலேயுமே வந்து வேலை செய்ய விட மாட்டீங்க, என்னை ஏன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவருக்கும் அங்கே வில்லு அவங்க அம்மாவுக்குமே ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி ஒரு சண்டை மாதிரி சின்னதாக வருது. நம்ம வில்லு தான் ரொம்ப கத்துறாரு, அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. ஆமாம், வில்லு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதுலேயுமே என்னை இன்வால்வ் ஆக விட மாட்டீங்க, என்னை ஒரு மாதிரி ஒதுக்கியே வைக்கிறீங்க, இது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஸ்டீவை காட்டுறாங்க. நம்ம ஸ்டீவ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்ட பேட்டரியை வந்து கார் பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணாக முறைச்சிட்டே நிற்கிது. நம்ம ஸ்டீவும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. அந்த பொண்ணு எப்போ சார்ஜ் ஆகி முடியும் அப்படின்னு நம்ம நின்றுட்டுருக்கா. உடனே கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து ஜானத்தன் வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச போனா அப்படின்னும் போது, ஆமாம் அவளோட தங்கச்சிக்கிட்ட வந்து நான் அடிக்கடி டேட் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாற்றிருக்கேன், ஆனால் ஒரு தடவை டேட்டே போனதில்லை அப்படின்னும் போது, டேய் நீ எப்படி தானாடா, அவன் கேரக்டரே இப்படி தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானத்தன் யோசிக்கிறாரு. நம்ம ஸ்டீவ் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு நான்சி அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்காங்க இப்போ அப்படின்னும் போது, பரவாயில்ல, நான்சி அவங்க அம்மா வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வராங்க, அவங்க அப்பா மட்டும் தான் கோமாக்கு போயிட்டாராம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓ காட் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீவ் யோசிக்கிறாரு. அப்பா அம்மா கூட விட்டு வைக்கலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ஸ்டீவ் ஒன்று என்னன்றாருன்னா, ஆப்பர் கிட்ட இந்த சிக்னல் தான் கட் ஆகிடுச்சு, அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போய் நான்சியை பார்த்து அவளுக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருவோமா அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஜானத்துக்கு கோவம் வந்துட்டு, ஏன்டா இந்த ஒரு சூழ்நிலையில நீ எப்படிடா நான்சியை கரெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னும் போது, எது நான் அப்படிலாம் பண்ணவே இல்லையே, நான் நான்சியில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீவ் சொல்கிறாரு. டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஜானத்தனுக்குமே ஸ்டீவுக்குமே ஒரு சின்ன சண்டை வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் சார்ஜ் ஆகிடுச்சா இல்லையான்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஹார்ன் வச்சு கேட்குது. உடனே நம்ம ஸ்டீவ் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. கார் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு சைக்கிளில் யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளை தள்ளிட்டு வருது நம்ம டஸ்டின் அந்த இடத்துக்கு சைக்கிளை தள்ளிட்டு வராரு. நம்ம ஸ்டீவ் பார்த்து, இவன் மூக்கு ஏன்டா இவ்வளோ ரத்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம டஸ்டினுக்கு மூக்கெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. அப்படியே நம்ம டஸ்டின், ஸ்டீவ், ஜானத்தன் 3 பேர் ஒன்று சேர்றாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம லவனையுமே நம்ம ஆப்பரையுமே தான் காட்டுறாங்க. நம்ம ஆப்பர் கேட்குறா, அம்மா நீ எதில் வந்த, யார் கூட வந்த அப்படின்னும் போது, நான் இந்த மாதிரி நான்சி கூட வந்தேன், நான் நான்சி கூட காரில் வந்தேன் அப்படின்னும் போது, நம்ம ஆப்பர் ஒரு நிமிஷம் வெயிட் காரில் வந்தேன்னு நான் சொன்னேன், அப்போ ரோடு வழியாக வந்தியான்னும் போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆப்பர் பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ ரோடு வழியாக வந்திருக்க, இத்தனை நாள் உன்னை எதுக்கு நான் பேஸ்மெண்ட் வழியாக கூப்பிட்டு வந்தேன், நீ யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாதுன்றதுனால தான் உன்னை பேஸ் வழியாக கூப்பிட்டு வந்தேன், இப்போ நீ என்னென்னா காரில் வந்திருக்க, அவங்க கேமராவில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க உன்னோட ஃபேஸை, நீ மாட்டியிருப்ப, நான் இதுக்காக இத்தனை நாள் உன்னை பேஸ் வழியாக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னும் போது நம்ம லவன் உடனே கோவம் வந்தது. நம்ம லவனுக்கு அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நான் பாதுகாத்துக்கு நன்றி, ஆனால் இதுக்கப்புறமே நான் வந்து இந்த மாதிரி மிலிட்ரிக்காரங்களுக்கு பயந்து நான் ஒளிஞ்சு மலைஞ்சு வாழ போகிறதில்ல, நான் வந்து வெக்னாவை கொல்ல போகிறேன்,
அவன் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், அவன் ஆலியை கடத்திட்டு போயிருக்கான், விட்டால் இன்னும் யாரெல்லாம் கடத்த போகிறான்னு தெரில, அவனை ஏதாவது நான் பண்ணியே தீருவேன், அவனை நான் கண்டிப்பாக கொல்ல தான் போகிறேன், இதுக்கு நடுவில் மிலிட்ரி போலீஸ்னு யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கண்டிப்பாக வெக்னாவை கொன்னே தீருவேன், வெக்னாவை கொல்லணும், என்னோடய ஒரே டார்கெட் அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம லெவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக சொல்கிறாங்க. இது நம்ம ஆப்பர் பார்த்துட்டு அப்படின்ட்டு நின்றுருக்காரு. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அப்போ லூக்காஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆலி வந்து காணா போயிட்டா அப்படி இப்படின்னு நம்ம மேக்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்காரு. நடந்த எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆலி காணா போயிட்டா, அவங்களோட அப்பா அம்மா வந்து தாக்கிட்டாங்க, டெமோகார்கள் வந்து தாக்கிடுச்சு, ஆனால் பயப்படாத, நம்ம இந்த போரில் நம்ம தான் ஜெயிப்போம், உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மேக்ஸோட இதை பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே மேக்ஸோட பல்ஸ் ரேட்டுமே அதிகமாக ஏறுது. அப்படியே நம்ம மேக்ஸோட பல்ஸ் ரேட் அதிகமாக இருந்தோம் அப்படியே காட்டுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்சிக்கும் அவருக்கும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வர போகிறாரு. அவர் எடுத்துகிட்டு வரும்போது தான் அங்கே இருக்க ஒரு புக்கை பார்க்குறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அவன் நான்சி படிக்கிற காமிக் புக் அதே புக்காக தான் இருக்குது. அப்போ தான் நம்ம மைக்குக்கே ஒரு விஷயம் புரியுது. அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ நம்ம நான்சி கிட்ட டக்குன்னான்றாருன்னா, இங்கே மாதிரி நான்சி, நம்ம ஆலி வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி நான் என்னோடய இமேஜினரி ஃப்ரெண்டை பார்த்தேன், இமேஜினரி ஃப்ரெண்டு சொன்னார் மான்ஸ்டர் கிட்ட காப்பாற்றுறாரு அப்படின்ட்டு, ஒரு வேளை அவர் ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான்சி கிட்ட சொன்ன உடனே நம்ம நான்சி என்னன்றாங்கன்னா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி ஒருத்தன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நான்சி சொன்னோன்னே நம்ம மைக் என்னன்றாருன்னா, ஒரு வேளை இருந்தால் என்ன பண்ணுறது, மிஸ்டர் வாட்சன்ன்றது அவளோட கற்பனை ஃப்ரெண்டு, அந்த புக்கில் ஒரு கேரக்டரு, ஆனால் அவள் வந்து கற்பனை பண்ணியிருக்கா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டையும் அவள் பார்த்துருக்குன்னு சொல்கிறா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து உண்மையில இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு வேளை இது வந்து அந்த ஃப்ரெண்டாக இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நான்சிக்கிட்ட வந்து அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காரு. ஒரு வேளை இது மட்டும் வந்து வேறு யாராவது இருந்தால், ஒரு வேளை மிஸ்டர் வாட்சன் உண்மையாலே அப்படி ஒருத்தர் இருந்தால் என்ன பண்ணுறது, இது யாருன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வெக்னாவை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம மிஸ்டர் வாட்சன் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அது ஆலியோட இமேஜினரி ஃப்ரெண்டாக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம நான்சி என்னன்றாங்க, நம்ம அம்மா கிட்ட தான் அதை கேட்கணும், ஏன்னா நம்ம அம்மா கிட்ட தான் வந்து அடிக்கடி அவங்க மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி ஏன் என்ன உங்கள் பொண்ணு வந்து இமேஜினரி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு, அதை பற்றி அவங்க அம்மா வந்து நம்ம ஆலிக்கிட்டையுமே பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அம்மாவுக்கு மட்டும்தான் அது என்ன ஒரு விஷயம்ன்ட்டு முழுசாக தெரியும், நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம நான்சி இங்கே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன் தான் காட்டுறாங்க. நம்ம ஜானத்தன் வந்து சிக்னல் அவரும் வந்து கிடைக்கலன்னு காரில் செக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்டீவ் என்னன்றாரு பார்த்தீங்கன்னா, டஸ்டின் இந்த மாதிரி நீ வந்து என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டஸ்டின் சொல்கிறாரு. உடனே என்னன்றாருன்னா, நம்ம ஸ்டீவ் இந்த மாதிரி உன்னை யார் அடித்தாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி ஏன் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறேன் நான் அப்படின்னும் போது நம்ம டஸ்டின் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன என் மேலே புதுசாக அவனுக்கு அக்கறை வந்துருச்சு, நீ என்ன என் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி பேசுகிற அப்படின்னும் போது நம்ம ஸ்டீவ் என்னன்றாருன்னா, என்னது நான் மேலே புதுசாக அக்கறை இருக்கா, அவனை பார்த்த நாள்லேருந்தே உன் மேலே அக்கறையாக பாசமாக நான் இருக்கேன், அது உனக்கு தெரியாத மாதிரி நீ நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீவும் டஸ்டினுக்கு சண்டை போட்டுருக்கோம். ஜானத்தன் என்னன்றாருன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, எங்கள் சிக்னலே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜானத்தன் சொன்ன உடனே நம்ம ஸ்டீவ் ஒரு பக்கம் டஸ்டின் பக்கம் மூஞ்சை மாற்றி தூக்கி வச்சுக்கிறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் அப்படியே காட்டுறாங்க. நம்ம வில்ல அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேடியோ ரொம்ப நேரமாக செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. அதாவது நம்ம ஸ்டீவோட கார்லேருந்து நம்ம வில்ல அவங்க அம்மா கிட்ட இருக்க அந்த ரேடியோ சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு. அது ரொம்ப நேரமாக அவங்க வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம ராபின் டக்குன்னு எது யோசிச்சுட்டு டக்குன்னான்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அது என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், அது கொஞ்சம் வெளியில் போய் ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் 2 பேர் போனோம், இந்த மாதிரி நான் வில்ல கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு வில்ல அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வில்லோட அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒன்றுமே தெரில. சரி நம்ம ராபின் ஏதோ சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ராபினை நம்பி அமுச்சு விட்றாங்க. நம்ம ராபின் என்னான்றாங்கன்னா, கொஞ்சம் தூரம் நம்ம வில்ல கூப்பிட்டு வெளில வந்துட்டு டக்குன்னு என்னான்றாங்கன்னா, நான் பொய் சொல்லி தான்டா கூப்பிட்டு வந்தேன், நான் இந்த மாதிரி உன வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போகல, இந்த மாதிரி நீ வந்து இந்த காட்டில் நீ மைக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்களா அந்த இடத்துக்கு போகலாம், நீ திருப்பி வந்து அந்த மாதிரி கனெக்ட் ஆகுறியா பார்க்கலாம், அங்கே ஏதாவது நம்மளுக்கு க்ளூஸ் கிடைக்குதா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம வில்லுக்குமே சந்தோஷம், சரி வா போய் பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அதை அப்படின்ற மாதிரி அவர் போகிறாரு. நம்ம ஆப்பர் சொன்ன மாதிரி நம்ம லெவனோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த லேடி கமாண்டர்கிட்ட காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த பொண்ணை முடிஞ்சால் கூப்பிட்டு வாங்க அப்படின்னும் போது அங்கே இருக்க கமாண்டர் இன்னொருத்தர் என்னன்றாரு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணை நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொண்ணு இங்கே தான் வந்துட்டுருக்கா அப்படின்னும் போது இவங்க உடனே ஷாக் ஆகிறாங்க, இங்கே இருக்காள் அந்த பொண்ணு, நம்மளை தேடி இங்கே வராளா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறாங்க.
அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஆப்பர் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே வராரு. இந்த மாதிரி நீ ரொம்ப திமிரு பிடிச்ச கழுதையாக இருக்க அப்படின்னும்போது, யார் நானா அப்படின்ற மாதிரி நம்ம லவன் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க பேசிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஆப்பர் வந்து வயிற்றை பிடிச்சி நடந்துட்டு வராரு. என்னாச்சு உங்கள் வயிற்றுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்பருக்கு கிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம லவன் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் வயிற்றில் அடிபட்டிருக்குன்னு. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அடிப்பட்ட அந்த இடத்துல அந்த புல்லட்லாம் எடுத்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாரு. இது உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஆப்பர் கேட்கும்போது, இது மாதிரி மேக்ஸ் சொல்லிக் கொடுத்தா அப்படின்ற மாதிரி நம்ம லவன் சொல்கிறாங்க. நம்ம ஆப்பர்கிட்ட நம்ம லவன் என்னன்றாங்கன்னா, அம்மா நீங்கள் என்ன கழுதன்னு தானே சொன்னீங்க அப்படின்போது, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆமாம் நான் உன்னை கழுதன்னு தான் சொன்னேன். ஒரு காலத்தில் நானுமே ஒரு திமிர் பிடிச்ச கழுதையாக தான் இருந்தேன். நானும் இந்த மாதிரி தான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். நான் ஒரு பெரிய தைரியசாலின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து என்னை மிலிட்ரி ஸ்கூலில் சேர்த்து விட்டாரு. நான் போன உடனே நல்லா ஒரு பர்ஃபெக்டான மேனாக மாறினேன். ஒரு தைரியமான ஆளாக இருந்தேன். ஆனால் என்னோட தைரியசாலி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட தைரியசாலி ஒருத்தி இருந்தா, அவள் தான் என் பொண்ணு. அவள் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, அவள் சாகிற கடைசி நொடியில் கூட அவள் பயப்படவே இல்லை. அவள் வந்து ரொம்ப தைரியமாக இருந்தாள். அதை பார்த்து எல்லா டாக்டர்ஸுமே இந்த ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சாக போகிறத பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் பயமே இல்லாமல் ஒருத்தியால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர்ஸே வந்து ஷாக் ஆனாங்க. அவளை வந்து நான் இழந்துட்டேன். அன்றைக்கி நான் உடஞ்சி போயிட்டேன். நான் கூட அவளுக்கு ஏதோ ஆகிடுமோ என்னமோன்னு பயந்தேன், அழுதேன். ஆனால் அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. அவளுக்கு கவலை இல்லை, சாக போகிறது நினச்சி பயம் இல்லை. அவளை நான் அன்றைக்கி இழந்துட்டேன். ஆனால் அவளை இழந்த மாதிரி நான் உன்னை இழக்க விரும்பலை. நீயும் என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்பர் இங்கே சென்டிமெண்ட்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் கரெக்டாக நீயும் என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. டக்குன்னு ஒரு சவுண்ட் ஏதோ கேட்குது. டெமோ ஆர்கனோட சவுண்ட் கேட்குது. நம்ம ஆப்பர் மேலே வரணுமே உஷாராயிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நான்சி மைக்கேன் தான் காட்டுறாங்க. நம்ம நான்சி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அம்மாகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். எங்கள் அம்மாவை நான் உடனே பார்க்க முடியுமா அப்படின்றதுக்கு அந்த டாக்டர் வந்து அம்மாவெலாம் பார்க்க முடியாதும்மா, மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நான்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. அந்த டாக்டர் வந்து இல்லைம்மா உங்கள் அம்மா பார்க்கலாம் முடியாது. சரி இங்கேருந்து நீ போம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு, உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து டாக்டர் போகிறாரு. போகும்போது நம்ம நான்சிக்கு வந்து டவுட் வருது. இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, என்ன இப்போ நம்ம மைக் கேட்குறாரு, இது நம்ம என்ன பண்ணுறது, இப்போ நம்ம எப்படி போய் அம்மாவை பார்க்குறது அப்படின்னும் போது நம்ம நான்சி வந்து அது என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் பேசும்போது நோட் பண்ணியா, அவர் வாயிலேருந்து சிகரெட் ஸ்மெல் வந்தது. அதுவும் இல்லாமல் அவர் என்னை ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிட்டாரு. என்னை ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிட்ற டாக்டர் நம்ப மாட்டேன், சிகரெட் பிடிக்கிற டாக்டர் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நான்சி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து நம்ம டஸ்டினோ ஸ்டீவருக்கு அந்த வேனில் இருக்க ரேடியோ வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. எப்படியோ கனெக்ட் பண்ணிட்டாங்க. கம்யூனிகேட் பண்ணி என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி வெளியில் இருந்து ஏதாவது ஆப்ரேட் பண்ணணுமா, ஆப்ரேட் பண்ணால் தான் இந்த ரேடியோ சிஸ்டம் ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம டஸ்டின், நம்ம ஸ்டீவ், அப்புறம் ஜானத்தன் 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ தான் நம்ம வில்லு அவங்க அம்மாவுக்கு புரியுது. அவங்க இந்த மாதிரி ராபின் வந்து பொய் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே புரிய வருது. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம வில்லு வந்து பார்த்திங்கன்னா பிளான் போடும்போது தலை சுற்றி அவர் ஒரு மாதிரி நிற்பாருங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ராபினும் வில்லும் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராபின் வந்து வில்லு கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தல, அப்போ என்ன அங்கே ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், அதை வந்து யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லு டக்குன்னுன்றாருன்னா, நான் எதையுமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி சமாளிக்கிறாரு. டக்குன்னு ராபின் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசலாம் இன்னும் அப்படின்னு வரும்போது டப்புன்னு நம்ம வில்லு கீழே டார்ச் அடிச்சு பார்க்குறாரு ஒரு விஷயத்த. அப்புறம் இந்த கல்லுங்களெல்லாம் வச்சு அங்கே வந்து அப்படியே சுற்றி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம வில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை சுற்றுனது ஞாபகம் வருது. அப்போ தான் நம்ம வில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையே வந்து யோசித்து பார்க்குறாரு. அவர் யோசித்து பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி வா அப்படின்ற மாதிரி ராபின் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நடந்து போயின்னு இருக்காரு. நம்ம ராபின் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்காரு. வில்லு எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ராபின் வந்து பின்னாடி போகிறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அப்சைட் டவுன் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செவுரு மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா குழன்னு ஒரு மாதிரி சதை மாதிரி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம் அவனும் என்ன இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் கீழே ஒரு ஷூ இருக்குது. அதை லவன் எடுத்து பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அது ஆலியோட ஷூ. அப்போ லவன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஆலி வந்து இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போய் மாட்டிகிட்ருக்கா, நம்ம எப்படியாவது ஆலியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம லவன் புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணி எப்படி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம நான்சி வந்து நர்ஸு மாதிரியும், நம்ம மைக் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் மாதிரியும் வேஷம் போட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. இப்போ நான்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாகிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி யாரம்மா மிஸ்டர் வாட்சன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஓரளவுக்கு தான் பேச முடியுது. ஆனால் அவங்க சொல்கிறது எதுவுமே அவங்களால வாய் ரொம்ப அசைக்க முடியல. டக்குன்னு நம்ம நான்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எழுதி காட்ட முடியுமா அப்படின்னும் போது அவங்க அம்மா என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் பெண்ணை கொடுக்குறாங்க.
நம்ம நான்சி அவங்க அம்மா என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்காக பதில் எழுதி காட்டுறாங்க. நம்ம மைக்கும் நான்சியும் சேர்ந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னும்போது, அவர் வந்து கோட் சூட் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி அவர் கையில் வந்து ஒரு பாக்கெட் வாட்ச் இருக்கும். அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க எழுதி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம வில்லும் நம்ம ராபினும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஆலி படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம வில் என்னான்றாருன்னா, இந்த ராட்டினத்தில் யாரோ படுத்துட்டு இருந்திருக்காங்க. படுத்து வானத்தை பார்த்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து அப்போ எனக்கு தலை சுற்றல் வரும்போது நான் வானத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சுற்றி நின்றுன்னு இருந்தேன். அப்போ வந்து இதில் யாரோ படுத்துகிட்டே வானத்தை பார்த்துருக்காங்க. அவங்களோட நான் கனெக்ட் ஆகியிருந்திருக்கேன். அவங்க மைண்டும் என் மைண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா அதில் அன்றைக்கி படுத்துட்டு இருந்தது ஆலியாக தான் இருக்கணும். நான் ஆலியோட கண்கள் மூலிமா பார்த்துருக்கேன் வானத்தை. நான் ஆலி மூலியமா பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆலி என்னலாம் பார்க்குறாளோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்ற மாரி நம்ம வில் சொல்லிட்டுருக்காரு. நம்ம ராபினுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெக்னா வந்து யார் மைண்டுக்குள்ளே போயிருக்கானோ அவங்க கண்களால் என்னால் பார்க்க முடியும். நானும் வெக்னாவை கனெக்ட் ஆகிருக்கோம். வெக்னா யார் மண்டைக்குள்ளே போகிறானோ அவங்க மூலிமா என்னால் பார்க்க முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா வெக்னா வந்து ஆலியோட மண்டைக்குள்ளே போயிருக்கான். ஆலியோட மைண்டுக்குள்ளே போயிருக்கான். ஆலியோட மைண்டுக்குள்ளே போய் ஆலி கண்களால் அவன் பார்த்துருக்கான் சுற்றி இருக்கிறதெல்லாம். ஸோ நான் வெக்னாவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலி பார்க்குறதெல்லாம் பார்த்துருக்கேன். வெக்னா வந்து யார் மைண்டுக்குள்ளே போய் யார் வந்து பார்க்குறானோ நானும் அவங்க மூலிமா பார்க்க முடியும். அப்படின்ற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ராபின் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராபின் மைண்டுக்குள்ளே வெக்னா போயிருக்கான் அப்படின்னா வெக்னா வந்து ராபின் கண்களால் பார்ப்பான். அதே சமயம் வில்லும் வந்து பார்த்திங்கன்னா ராபின் கண்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லுமே அங்கே சொல்கிறாரு. இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி நான்சி என்னன்றாங்கன்னா, அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஆலியா ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு தெரியுமா? மிஸ்டர் வாட்சன்றது தான் அவரோட உண்மையான பேரா? இல்லை அவருக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா? அப்படின்னும்போது அவங்க அம்மாவும் பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுறாங்க. அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேர் எழுதி காட்டுறாங்க. அதே சமயம் எங்கள் வில் என்னன்றாருன்னா, அப்போது நான் இந்த மாதிரி ஆலி கண்களால் பார்த்துருக்கேன் அப்படின்னா, அப்போ அடுத்த குழந்தைய வெக்னா டார்கெட் பண்ணும்போது என்னால் அந்த குழந்தைங்க கூட பக்கத்தில் இருந்தேன்னா அவங்க கூட கனெக்ட் ஆகி என்னால் அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த குழந்தையும் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வில் இங்கே சொல்லிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் வருது. எல்லா குழந்தைங்களும் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலியார் கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. ஸ்கூல் பஸ்ஸிலேருந்து பசங்க இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஆலி வந்து பார்த்திங்கன்னா யாரு கூடயும் நடந்து பேசிகிட்ருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கோட அம்மாவும் ஏச்சி அப்படின்ற மாதிரி பேர் எழுதிட்டுருக்காங்க. இங்கே நம்ம வில்லும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஒவ்வொருத்தரும் நடந்து போயிட்டுருக்காங்க. யார் அது வெக்னாவோட அடுத்த டார்கெட் யாருன்னு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. மைக் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா HEN அப்படின்னு எழுதிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. எப்போவுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் ஃப்ளேயரு அது கூட வெக்னா கூடலாம் கனெக்ட் ஆகணும். அவர் கழுத்து ஒரு மாதிரி பண்ணுமா அந்த மாதிரி அவர் கழுத்து ஏதோ பண்ணுது போல் இருக்குது. கரெக்டாக ஒரு பையன் வந்து கிராஸ் ஆகி போகிறான். நம்ம வில்லுமே வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு நம்ம வில்லுக்கு தெரிஞ்சிருக்கு போல அடுத்த டார்கெட். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து எழுதி என்ட்ரி அப்படின்ற மாதிரி எழுதுகிறாங்க பேர். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு காட்டுறாங்க. நம்ம இவ்வளோ நேரமாக வந்து அந்த மிஸ்டர் வாட்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மிஸ்டர் வாட்சன்ற கேரக்டர் வெக்னா தான் அப்படின்றத காட்டுறாங்க. அவன் தான் என்ட்ரி, அவன் தான் வெக்னா, அவன் தான் வாட்சன். அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆலியை கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீடு வந்து நீ இப்போதைக்கு இது உன் வீடு, இப்போதைக்கு நீ தனியாக இருக்க போகிற. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வருவேன். அதுக்கப்புறமா உன்னோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரேன். அதுக்கப்புறமா வந்து ஹாக்கிங் சிட்டியில் இருக்க மொத்த பேரையுமே நான் கூட்டிகிட்டு வரேன். மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வரேன். இப்போதைக்கு இந்த வீட்டில் நீ ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து அப்படியே நல்ல மாதிரி நம்ம ஆலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஆலியுமே அந்த வீடை வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டோர் அப்படியே பொறுமையாக அவன் க்ளோஸ் பண்ணுறான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.